உங்கள் குரு தேவை என்ன? வேதாத்திரிய பாதையில் 10 மாத பயணம், மன அமைதிக்கான அற்புத வாய்ப்பு, தொடக்க வரவேற்பு. வாழ்க்க வளமுடன். அன்புடையீர். இன்றைய வேகமான உலகில் அனைவரும் எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறோம். சிலர் பணத்தை தேடுகிறார்கள். சிலர் பதவியை நாடுகிறார்கள். சிலர் புகழை விரும்புகிறார்கள். ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக ஒவ்வொரு மனிதனும் உண்மையில் தேடுவது ஒன்று மட்டுமே. அதா மன அமைதி. அந்த மன அமைதியை அடைவதற்கான எளிய, அறிவியல் பூர்வமான, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பயணத்தை பற்றியே இன்று நாம் பார்க்கப் போகிறோம். வாழ்க்கையின் உண்மையான தேடல். சற்று யோசித்துப் பாருங்கள். நான் மட்டும் ஏன் இப்படிச் சிந்திக்கிறேன்? என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை டூட். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தொடர்ந்து பிரச்சனைகள் வருகின்றன? நான் போதுமானவன் இல்லையா? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் மனதிலும் எப்போதாவது தோன்றியிருக்கிறதா? இந்த கேள்விகள் தோன்றுவது தவறல்ல. ஆனால் அவற்றிற்கான சரியான பதிலைத் தேடாமல் வாழ்வதே நம்மை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. வேதாத்திரியரின் வழி. மனித வாழ்க்கையின் நோக்கத்தையும், மனத்தின் செயல்பாட்டையும், வாழ்க்கையின் உண்மை பொருளையும் எளிமையாக விளக்கிய மகான் வேதாத்திரி மகரிஷி. அவர் உருவாக்கிய மனவளக்கலை மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகள் இன்று உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கி வருகின்றன. வேதாத்திரியர் கூறிய ஒரு எளிய உண்மை. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டும் டூட். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். உங்கள் குரு தேவை என்ன? என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி மனிதனின் அடிப்படை தேவைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. மன அமைதி. குற்ற உணர்விலிருந்து விடுதலை. கவலைகளை கட்டுப்படுத்துதல். உள்ளுணர்வை வளர்த்தல். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்தல். போன்ற பல முக்கிய அம்சங்கள் இதில் விளக்கப்படுகின்றன. அகத்தாய்வு என்றால் என்ன? நாம் தினமும் வெளி உலகத்தை பார்க்கிறோம். ஆனால் நம்மையே பார்த்து ஆய்வு செய்கிறோமா? அதுவே அகத்தாய்வு. நமது எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள், ஆசைகள், பழக்கவழக்கங்கள், இவற்றை நாமே ஆராய்ந்து அவற்றை மேம்படுத்திக் கொள்வதற்கான அறிவியல் முறைதான் அகத்தாய்வு. குற்ற உணர்வு மற்றும் கவலை. பலர் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கிறார்கள். சிலர் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படுகிறார்கள். இந்த இரண்டும் மனிதனின் ஆற்றலை வீணடிக்கின்றன. வேதாத்திரியர் கூறுவது கடந்த காலம் அனுபவம், எதிர்காலம் வாய்ப்பு, நிகழ்காலம் செயல்பாடு டூட். எனவே நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்வதே உண்மையான மனநலம். உள்ளுணர்வின் சக்தி. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. அதுதான் உள்ளுணர்வு. அதை வளர்த்துக் கொண்டால் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். உறவுகள் மேம்படும். மன அழுத்தம் குறையும். வாழ்க்கை தெளிவாகும். பயிற்சியில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போவது. இந்த நிகழ்ச்சியில் மனதை அமைதிப்படுத்தும் வழிமுறைகள், எண்ணங்களை ஒழுங்குபடுத்தும் நுட்பங்கள்,